இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். மாதிரி மதரா நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், உண்மையை வந்து வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தோட இறுதி காட்சியில பசி ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தார். இந்த பசின்றது காலையிலிருந்து சாப்பிடல, வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு, காலை உணவும் தந்திருக்கிறேன், மதிய உணவும் தந்திருக்கின்றேன், நீ வரும்போதும் உணவு அந்து விட்டு வா என்று சொல்லி 3 சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அதையும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வராப்புல. பசி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வாழைத்தோப்புலியால் வரும்போது அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக, இங்க வந்து டானசார் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப ஈஸியா பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம், இந்த மாதிரி போட மாட்டோன்னு. நான் போட்ட பிழை வந்து வலிக்கு ஊத்துருவாங்க சார், அதனால போடாம இருக்கிறது நல்லது அந்த தோலை சொன்னேன். அப்ப அங்கிருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்க வந்தோம், அந்த ஓலை சத்தங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு ஷாக் which was given to all of us in the theater. அது வந்து முடிஞ்சு பிறகுக்கப்புறம் அங்க போய் உட்கார்ந்து அந்த பசி வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தா கூட அந்த சிறுவனுக்கு பசி அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோறு எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே tears in my eyes மாதிரி எக்ஸ்ட்ராடினரி. அத என்னதான் சோகங்கள் இருந்தா கூட அவனுக்கு பசி முடியல. அந்த பசி, அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை. அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னன்னா எண்ணங்கள் இருந்தது, எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வராஜ் எடுத்ததுல உண்மையிலே கிரேட் டைரக்டர். இவர் beneath Star Wars sitting in front. Mari is one among the best directors I have ever seen, and Rajit sir, everybody over here. You are doing yeoman service to the industry, and hats off. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் உண்மையோடு தான், உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். Thank you so much, sir. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலிருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. தானு சாருக்கு இருக்கு, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்கு, ரஞ்சித்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, இங்க இருக்கிற சூரிக்கு இருக்கு. ஆனா எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போது வேற வேற ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில வந்து பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றதுதான் இதுல மறுக்க முடியாத உண்மை. எல்லாரும் நினைச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாறி மட்டும்தான் தனக்கான, தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாறி வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல, இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல, உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்க அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புறேன். சசி பேசும்போது சொன்னாரு மாறி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சாகும் போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்துல எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்கிறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரஞ்சித்துக்கு. நான் தங்கலான் படம் பார்த்துட்டு அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. இந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை. இனிமே வந்து எங்க தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னா விக்ரம காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. அதாவது
ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமா, நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜிதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்ட் வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டாரு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய ஃபேஸில் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்டு வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாதிரி சாருக்கு இருக்கு. யூ ரியலி ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டயலாக் வந்து பயங்கர அழகாக இருக்கு. அந்த டயலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்றாங்க, அந்த ஜியாகிரபி, அந்த நீங்க வச்ச செட்டிங், அதோட மியூசிக், சந்தோஷோட ஒர்க்கா இருக்கட்டும், ஈஸ்வர் சார் யுவர் ஒர்க் இஸ் ஃபேண்டாஸ்டிக். உண்மையாவே ஒரு ஒரு ஷாட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒர்க்குமே ஃபேண்டாஸ்டிக். அந்த 2 பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. பட் பொன்வேல வாட் இஸ் தட் பாய்ஸ் நேம், ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல், 2 பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல். ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் தங்கலான். ஸோ தேங்க்யூ. ஸோ நான் அந்த படத்தை பார்த்த ஒரு ஆடியன்ஸாக இங்கே சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ படத்தை பார்த்துட்டு நேற்று தான் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மாரி சார் இருந்தாங்க. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பாரமாக இருந்தது. சார் இந்த இவ்வளோ நெருக்கமான ஒரு விஷயத்தை, இவ்வளோ ஒரு உருக்கமான விஷயத்த வந்து எப்படி சார் அதை தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போது அவர் எதுவுமே சொல்ல, 30 வருஷம் ஆச்சுப்பா அப்படின்னாரு. அந்த 30 வருஷம் ஆச்சுப்பான்னு சொல்லும்போது அதில் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை தான் இந்த வாழை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியல் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரியலாக அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வயசெல்லாம் இல்லை. ஸோ நன்றிகள் சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாரி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் இந்த குட்டி பசங்க பொன்வேல் அண்ட் ராகுல் 2 பேருமே மிரட்டிட்டாங்க. அதுவும் சார்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அப்படியான்னு கேட்டார். சந்தேகமாக கேட்டார். என்ன சந்தேகமாக கேட்குறாரு அப்படின்னு யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்களுக்கு அவங்க வந்து நடிக்கலை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கலையரசன் பிரதர், அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அழகிய லைலா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்க நிக்கிலா, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அப்புறம் நான் சந்தோஷ் நாராயண் பிரதருடைய பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். ஸோ அவருமே வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது டைரக்டாக அப்படின்னா அதுக்கு மியூசிக் ஒரு பெரிய ரீசன். அவருடைய குக்கு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு மியூசிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது உண்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபோக் சவுண்டிங் கொடுத்துருக்காரு, இன்னொரு பக்கத்தில் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் ஒரு டெக்னோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பேக் போன். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நாவி ஸ்டூடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் இங்கே நான் நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் கனெக்ட் ஹாட் ஸ்டார். எனக்கும் விஜய் டிவிக்குமான தொடர்பு வந்து எப்படின்னா லைஃப்லேயே கலந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அவங்களுடைய முதல் குழந்தை என்னுடைய பிரதர் வெல்விஷர் பிரதீப் சார், பாலா சார், கிருஷ்ணன்குட்டி சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 23 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது.
தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்து நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க, நிறைய இடத்துல நெகிழ வச்சுருக்காங்க. கடைசியில் வெளில போகும்போது ஒரு 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 பாரமான ஒரு விஷயம். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. கமல் சார், ரஜினி சார் வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருந்தால் கதை வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் இட் ஹியர். ரொம்ப ஒரு அருமையான படைப்பு. நன்றி மாரி செல்வராஜ் சார் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ வண்டர்ஃபுல் மூவி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், என் அன்பு மட்டுமே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரின ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு அப்போ சொல்லிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வழியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷனல் ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ரெண்டு பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனைந்தா சேகராகவே என் மனசில் எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல், அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரி மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார்பட்ட பரம்புல பெருத்தனகர மூடு அப்படின்னு வருவாங்க. இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்க ஊர்ல இன்னும் கூட இருக்கு. அந்த வார்த்தை பெருத்தனகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஒரு பொண்ணுமா உனக்கு குதிரல அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல சொல்லியிருப்பாரு. இந்த குதிரன வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள், விஷுவல்ஸ் எல்லாமே யதார்த்த லைஃப்ல பார்த்தது. பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ரீசெண்டா. வாழையை பத்தி சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது, அது எதுவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா மாரியோட வாழ்க்கையை மாறி தவிர வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன? வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஜாபியா, இந்த பையன் அந்த படம் வச்ச ஹீரோ ஃபன்ட்ரி பண்ண பார்த்தா ஜபையோட முகம் எனக்கு வந்துட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. டெக்னிக்கல் டீம், ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்கு. அவரோட டிராவல் பண்ண பைசனில் டிராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தாரு, இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சரி, அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமா இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதா இருக்கும். அது எடிட்ல இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமா வளைச்சிருக்கும் சாருக்கு. ஸோ
ஆனா இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படிதான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி, இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்க அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்ட்டு தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்க பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதோ ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி இந்த படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து ஒரு வாழைத்தோப்புல வேலை பார்க்குற ஒரு பையனா இருந்துட்டு இவ்வளோ கனவுகளை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பா பேசுவேன். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் பைசன் காக. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை, இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போ எனக்கு தெரியாத லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிசாஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்துல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்கள பர்சனலா கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்க கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டர்ல பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கத்துக்கணும் from them. அவ்வளோ ரியலா ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்றேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணும். உங்க லைஃப்ல இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் சினிமாவா பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். People are going to love this film. Thank you all. Thank you very much. Thank you so much, Anupama. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுல இருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில அவன் கடைசியா ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமா ஒரு இமேஜ் அவன் சைல்ட்ஹுட்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமா இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜ் நடந்திருக்கு. he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவு பாத்தீங்களா, அந்த தொண்டக்குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம் ரொம்ப சோகமான படமா இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த 10 yearsல நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம்.
அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கோ பசுமையா இருக்கோ அந்த அளவுக்கு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேர்டன்ட். அது ஏன் அவன் நம்மள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரத்தை சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்வ் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டர் வணிக ரீதியில வின் பண்ணிடும். ஆனா நம்மளுடைய ஃபார்ம்ல, நம்மளுடைய ஆர்ட்ல, நம்மளுடைய அடைகாத்தல்ல, நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனாலதான் எல்லா டைரக்டரும் இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. They will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படித்தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படித்தான் இருப்பான். இந்த படம் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do it. You can't do it. I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையனுக்கு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைக்கு தான் அவ்வளவு ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு தாய்ப்பால் போல அவன் இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்துல நான் ஃபார்முக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த படத்துல அவன் போயிட்டு கேரக்டர்ல நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்திருக்கான். இங்க நின்று நான் பார்த்தனா, அங்க நின்று பார்த்தனா, இங்க கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனா ஆகணும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன். இது முழுக்க முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் பிலிம்ஸ் இது ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கிட்டேன். நான் சொன்னேன் டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பாப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லடா, ரஜினி சார ஒரு கேமரால அது ஒரு பெரிய ராஜனாகும், அது படம் எடுத்து ஆடும், அது ஒரு கேமரால அடக்குறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகா பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்ம். ஆனா இந்த ஃபார்ம் இந்தியாவில் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், புரசவர் சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் see பட்டேர் பஞ்சாலின்னு சொல்வாரு. and I would say if you want to understand Tamil Nadu, please watch Wall. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய சொன்ன மாதிரி, இல்ல சார் இது ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமா, படம் மாதிரி இருக்காது, இது பாடம், இது உங்க வாழ்க்கை. இது ஒரு டீச்சரை பத்தி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டா டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம அதை காளியா பாக்குறதா, தேவியா பாக்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனா அவங்க யாரு அப்படி பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரை ஒரு குழந்தைய நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்துல தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம். டீச்சர்களே இல்லை போல. ஆக்சுவலா ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறைய பேசலாம், நான் ஷூட்டிங் விட்டு வந்திருக்கேன். சார் பத்தி எல்லாரும் பேசியிருக்கோம். அவ இங்க குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி இருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்துதான், அவரை ரசிச்சுதான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லா
என்ன சொல்றது, ஃபுல்லா சரண்டர் ஆகி ஃபுல்லா அவ்வளோ வித் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்ல நடந்திருக்கிற ஒரு இன்சிடென்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்கு, ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னு அதை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஆனா அந்த இன்சிடென்டை பத்தி ஒரு படம் சார் எடுக்க போறாங்க. அப்போ அதுக்காக எல்லாமே மாத்தி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்கால இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல், நம்ம ஆர்டிஸ்டா வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கலியண்ணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள் so nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. இட்ஸ் a lovely film. I personally believe இது மாரி சாரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போறோம். ஐ பர்சனலி ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் தியேட்டர்ல வாங்க, பாருங்க. கண்டிப்பா இது பெரிய ஒரு சக்சஸ் ஆகி மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபிலிம்ஸில் இந்த ஃபிலிம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறதம்பா, அலங்கம் போல இருக்கு. என்ன இளவெல்லாம மனசுல தோணுது. நேர வீட்டுக்கு போயிடுச்சு, அங்கேயும் உறக்க வர மாட்டேங்குது. நான்லாம் இடியே விழுந்துல 10 நிமிஷம் தூங்குறாள் உலகத்துக்கு, அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கப்பா உன் படத்துல. இந்த லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான் சமம். அவ்வளவுதான் அவங்க. அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொமாடு, சொமாடுமோ எங்க ஊர்ல சுமைன்னு சொல்லுவாங்க, 20-25 கிலோ இருக்கும், குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் ஒரு வாழை. 40 கிலோ ஏத்திட்டு வர்ற டைம்ல நீங்க ஓரளவுக்கு பிளைன்ல நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு கால்லாம் வந்து வச்சுக்கோங்களேன், நீங்க இறங்கி திரும்ப சூரியன்ல கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். சோ அந்த பெயினை கடத்துற விஷயம் இருக்குல்ல, ஸ்கிரீன்ல இருந்து பிள்ளைகளை யாம்டே ஒயிட் ஷாட்டு ஒயிட். நம்ம பாத்தியில சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில இந்த பாத்தீங்கன்னா எங்க இது வரப்பு, அதுல வந்து ஏற்கனவே எங்க ஊர்ல செடியுமோ சகதி சேரு அப்படி வச்சுக்கலாம். அது சாதாரணமா நடக்கிறதே கஷ்டம். இதுல இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்ட வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல, எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு அதை நான் சின்னதா முடிச்சிடுறேன். எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, இது வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு டிப்ரெஷனான ஸ்டேட் பார்த்துருப்போம், ஒரு லைஃப்ல வந்து ஒரு இழப்பு பார்த்துருப்போம், ஒரு இந்த டைம்ல இயலாமை பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம உடனே யார்ட்டையாச்சும் சொல்றப்ப அது கொஞ்சம் லைட்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து அவர் எடுக்கிறப்ப அது அந்த ஒரு ஃபார்ம்ல போகும்னு பார்த்தா, ஆனால் வந்து இதை அவர் ரீக்ரியேட் பண்ணி அவரே பார்க்கணும். ஸோ அது எவ்வளோ அழுத்தத்தை தருன்றது என்னால் உணர முடிச்சு. அது வந்து எனக்கு வந்து தேனி விஸ்வஸ்தாரோட ஒர்க்காக இருக்கட்டும், சூரிய பிரமன் அப்படி என்னோட சீனியர் தான் ஹாஸ்டல்லாங்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் அந்த ஆர்ட்ல வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறப்ப எனக்கு வந்து படமாக பார்க்குறப்ப வந்து அந்த இடத்துல நானும் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இது வந்து ஒரு எளிய படம் அப்படின்னு சொல்லலாம், எளிய வாழ்க்கையை பத்தின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கஷ்டமானது, அந்த எளிமை வந்து ரொம்ப கஷ்டமானது, அழகானது பேரலா வந்து ரொம்ப கஷ்டமானது. எனக்கு இப்போ இதை சொல்லணும் அப்படின்றது தோணுச்சுன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட திருப்பி பார்க்குறப்ப வந்து மன அழுத்தத்தை தான் தரும்.
ஸோ அதை வந்து இதோட வெற்றி அந்த மன அழுத்தத்தை ஆற்றி இந்த காயங்கள் தழும்புகளாக மாறும். தேங்க்யூ. தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியா இருந்திருக்க அந்த மாதிரி வந்து டோட்டலா நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலா அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதுல இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போறது, இங்க அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணும்னாலே இங்க போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படிதான் சார் தான் இருப்பார் எப்பவுமே. மிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டா அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியா இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்கு, ஹையர் செகண்டரி இருக்கு, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமா கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளவு சந்தோஷமா அது இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மொமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்துல என்ன சொல்றது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டருக்கா இந்த படம் இருக்குமா இல்ல ஃபுல்லாவே வந்து ஒரு பதிவா மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்கறாங்களா அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்கு அது உள்ள. ஆனா இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்ப என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பாக்குறான் திருப்பி. நான் இருக்க கட்டிப்பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டிப்பிடிச்சு எனக்கு தெரியல. கண்டிப்பா என்னோட கை தடம் அவர் மேல பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட விஷ்ணு சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்திருக்காது. கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையும் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்த படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்த மட்டும் அது படமா கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ள இது இருக்குது. நான் அதை பார்த்திருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு, அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமா பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும், எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்ல விதமா எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாரி செல்வராஜன் யார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிட்டு இப்ப நான் பண்ற என்னோட முதல் பதிவை இது வரைக்கும் அடிச்ச வருஷமானா அது 4 கிடையாது, 6 கிடையாது, இப்ப அடிக்கிற மாதிரி இதாண்டா 6 அப்படின்னு நினைச்சு அடிச்ச மாதிரி இருக்கு இந்த படம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியன்கள், தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் இங்க நிக்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆளு கண்டிப்பா நம்ம ஆள் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமா சொல்றேன். வாழ்த்துக்கள்ங்க உங்களை பெற்றவங்களுக்கும் உங்க கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்க உறவு எல்லாரும் காலங்காலமா சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேல ஏறி நின்று வான உயிரை கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. தகுதியான மனிதராக நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. குட்டிக்காளி பார்த்துட்டு அவரும் வாழை பார்த்து 2 ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழை பார்த்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் நான் குட்டிக்காளிக்கு வந்து பார்த்தேன். அதே ஸ்கிரீன்ல அதே தியேட்டர்ல அதே சீட்ல உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை இன்னைக்கு கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலையா நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழை வந்து கூப்பிட்டோன்னே அதே தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகுது 2 படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல, வரல. ரொம்ப நிச்சயமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 படமும் ஒன்னா வருது அப்படிங்கிறது வந்து 2 படம் ஒன்னா டேட்டு போடும் போதே அடிக்கடி பேசிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்க அடிக்கடி பேசிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, 2 படமும் ஒன்னா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. கடத்துக்கு மேல 2 ஒன்னா வந்தா இன்னும் பெட்டராகும் தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே வந்து கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் எல்லாருக்குமே இருக்கும். கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல்
ஆட்டோபயோகிராபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்றது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்துல வர்ற சினிமாக்கள்ல அடுத்த கட்டமான ஒரு நகர்வா நான் பார்க்கிறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவுல வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்க இருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம பார்வையாளர்களா அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவா பார்க்கறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் என்னவா ஆக போறோன்றத ஒரு அப்ஜெக்டிவா ஒரு கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றதுக்குமான ஒரு ஸ்பேஸா இருக்கு. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்டரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லா நிலைகள்லயுமே இருக்கு. அந்த கஷ்டங்கள்ல நாம துவண்டு போறோம், தோத்து போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்திச்சு ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும் போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும் போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறுறாரு. நாட் ஜஸ்ட் as a ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் as a ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனா வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறுறாரு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணி முடிக்க வைக்கமே எனக்கு வந்து யாரையும் நான் அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை, யாரையும் நான் பார்க்கவும் இல்லை ஆக்சுவலி. அப்போ வந்து என்னோட திரைப்படங்கள்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதை பற்றி ஒரு எழுதியிருந்தேன். அதை எழுதி நான் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்றப்போ வந்து அந்த பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு கொடுங்க, ஏன்னா இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலயே நான் என்ன பண்ணேன்னா எந்த தயாரிப்பாளரையும் நோக்கி நான் போகவே இல்லை. அதாவது பாப்புலரா இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட நான் போகவே இல்லை, பாப்புலரான ஹீரோ கிட்ட நான் போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் போகணும்னு நினைச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான். ஆனாலுமே எனக்கு என்னன்னா வந்து நான் போயிட்டு தனுஷ் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் அப்படி ஒரு கதை சொல்ல போறேன், நான் இப்படி ஒரு கதை வச்சிருக்கேன், நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போறேன் நான் சொல்றது கூட எனக்கு வந்து தைரியமே கிடையாது. ஏன்னா இங்க வந்து ப்ராக்டிஸே இல்லை, மாடலே இல்லை. சரி இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன சொன்னேன், நான் என்ன நினைச்சேன்னா புது ப்ரொடியூசர்களை நோக்கி நகர்ந்தேன். ஏன் படமே பண்ணாத ஆட்கள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேசலாம், படமே பண்ணாத ஆட்களை நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் மீட் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க, சில பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய இடங்களை நான் மறைச்சு தான் நான் வந்து சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் என்னோட திரைப்படம் எடுக்கிறப்போ நான் வந்து இதை நான் மறைக்காம நான் யாருன்றது வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வாண்டிங் எனக்குள்ள இருந்தது. ஸோ நான் அப்படிதான் என்னுடைய திரைப்பயணத்தை வந்து நான் ஆரம்பிச்சேன். ஆனா ராம் சார் மாதிரி ஒரு டிரெக்டர் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை வந்து இன்னும் வந்து பயங்கரமா வந்து இவருடைய பாலிடிக்ஸ் இன்னும் வந்து வெளிப்படையா ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து பயங்கரமா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு, மாரி செல்வராஜுக்கு உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு, மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஒர்க் பண்ற எல்லா அசிஸ்டன்ட்டுக்கும் உண்டாக்கி நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டைரக்டர் வந்து தான் கிட்ட இருக்கிற பசங்களை வந்து படிக்க வைக்கிறது, படிப்பு நோக்கி நகர்த்துறது, அண்ட் வந்து படிப்பு மட்டும் இல்லாம நிறைய சாகச வேலையை நீங்க செய்ய வச்சிருக்கிறீங்க. ஆனா அவன் நிறைய சொல்லிருக்கான், அந்த தமிழ் தேசிய இயக்கம் அதுக்குள்ள பூண்டு பாம்பு வச்சது அது இல்ல, அது ஒரு கதை வச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வயலண்டா, அதாவது என்னன்னா ஒரு சொசைட்டிக்காக வந்து ஒரு புஷ் பண்ணி நீங்க போங்கடா இறங்கடா நின்றான்றது இருக்குல்ல. ஸோ அந்த அவரு தான் ஃபர்ஸ்ட் மாறி என்கிட்ட அனுப்பிச்சாரு. ஏன்னா மாறி என்கிட்ட வரதுக்கு முன்னாடி மெட்ராஸ் படத்துக்கு மேல அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த மாறி கேரக்டர், அதுல ஒரு மாறி கேரக்டர், அவனை எதுக்கு நீங்க அப்படி பண்ணீங்க, ஏன்னா தலித் கேரக்டரே இங்க வந்து பண்றதே இல்லை, நீங்க ஒரு மாறின்ற கேரக்டர் வந்து அப்படி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னு அப்படிதான் அவர் பேசவே அனுப்பிச்சாரு. எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு. ஸோ அப்படிதான் மாரி செல்வராஜை நான் வந்து பார்த்தேன். மாரி செல்வராஜும் நானும் மீட் பண்ணேன். மாரி செல்வராஜ் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிதான் நான் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஏன் இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு, ஏன் நம்ம இந்த சினிமாக்கள்ல இதை பேசியே ஆகணும், இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்றத வந்து கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளா நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பேசிட்டே இருக்கிறோம், ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைச்சதா, இல்ல இது பேசுறது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா, ஏன் இந்த சினிமாவில் நீங்க வந்து பேசிதான் ஆகணுமா, ஏன் பேசுறீங்க அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரோல் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற ரசிகர்களும் இங்க இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்களும் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை வந்து இங்க பாப்புலரா விவாதிக்கிற இடத்துலயும் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு. எப்படி வந்து எங்களுடைய திரைப்படங்கள் வந்து இங்க கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது, மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு ட்ரோல் பண்ணவும் படுது. ஆனா இதுக்காக நம்ம பயந்துருவோம்னா, பயப்படாட்டி சின்ன வயசுல இருந்து 1008 பிரச்சனையை பார்த்து 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 வளர்ந்து வந்து நிக்கிறோம்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் எங்களுக்கு.